ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா ஹோம் ஸ்டே. நாம் இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பேக் சைடு 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருப்போம். ஸோ அதை அப்படியே மடிச்சு அடிக்கலாம். ஸோ மடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே மடித்து வச்சு ஒரு ப்ரஷ் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா ஒரு லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த லைன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லைன்லேயே நம்ம மடித்து விட்டு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டே நம்ம அப்படியே மடித்ததோடு இப்படி மடித்து 1.5 இன்ச்சுக்கு மடித்து விட்டு நம்ம அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணதுனால நமக்கு இந்த லைன் தெரியுது. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா மடிச்சு அடிச்சிடலாம். இப்போ எனக்கு இந்த பக்கம் நான் மடிச்சடிக்கிற சைடு எனக்கு கரை பக்கமாக இருக்கிறதுனால நான் 2 மடிப்பு மடிக்க வேண்டியதில்லை. ஒரு மடிப்புலேயே நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பட் சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம இந்த பக்கம் தைக்கும் போது இந்த பக்கம் இந்த கரை இருக்காது, சும்மா வெட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அதை இன்னொரு மடிப்பு மடித்து அடித்து தைப்போம். ஸோ அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் எப்படி தைக்கிறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதில் கரை சைடாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே 1.5 இன்ச் அப்படியே மடிச்சு விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். அந்த கரை மேலேயே லாஸ்ட்டில் வச்சு ஒரு தையல் அப்படியே நேராக ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இது நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்து வைக்க வேணாம், அது அப்படியே ஸ்டிச் பண்ணதோடய இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு 2 சைடு இந்த பக்கம் ஒன்று போட்டு நம்ம எந்த பக்கம் தைக்க போகிறோமோ, உள்ளுக்குள்ளே தைக்க போகிறோம்னா இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எந்த ஒரு சிந்தனையில் இருந்தாலுமே நமக்கு இதுதான் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கடை நம்ம எடுத்து தைக்க முடியும். இன்கேஸ் நம்ம நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணலை அப்படின்னா நம்ம மறந்தாப்பில் மாற்றி தைச்சிருவோம். அந்த மாதிரி சான்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் 3.5 இன்ச் எடுத்துக்கிட்டேன். 1 இன்ச் தையலுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு பிடிச்சடிக்கிறதுக்கு டக்கு பிடிக்கிறதுக்கு, அப்புறம் 2 இன்ச் ஹைட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி மடிச்சடிக்கலாம். ஸோ அதை அப்படியே நான் மடிச்சுட்டு இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்படியே வச்சு இந்த நம்ம வச்ச டைலில் ஒரு லைன் ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து அடிச்சு விட்ருங்க. ஸோ அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட கிப் சைஸ் 32 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும் போது 8 கிடைக்கும். 8ல் பாதி 4. ஸோ 4 இன்ச்சு நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணி அந்த டக்கு பிடிச்சிக்கலாம். இந்த லைனும் 4 இன்ச்சு. ஓகேவா? இந்த லைனும் 4 இன்ச்சு, டக்கு பிடிக்கிறதுக்கும் 4 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் அதே போலவே இன்னொரு சைடும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு 4 இன்ச்சில் டக்கு பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் டக்கு பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அக்கல் சைடு ஆர்ம்ஹோல் சைடு ஒரு டாட் வரும் இல்லையா? ஸோ அந்த டாட் ஒரு 1/4 இன்ச் 2 பாயிண்ட் அதில் இந்த நம்மளோட அந்த மெஷர்மெண்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 லைனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வச்சா போதும். சின்னதாக வச்சா போதும். 1/4 இன்ச்சில் மடிச்சடிக்கும் போது வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடும் 3.5 இல்லை 4 இன்ச் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடிச்சு விட்டு தைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆர்ம் ஹோல் தைக்கும் போது இந்த கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் சமமாக இருக்கணும். இதுவும் மேலே இருக்கிறதும் இப்படி வைக்கும் போது சமமாக இருக்கணும். ஸோ அதிலிருந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். கரெக்டாக நம்மளோட கீழே நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா? அந்த டாட்டுக்கு நேராக வரும் நம்மளோட ஆர்ம் ஹோல் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு நான் பட்டி தைக்கிறதுக்கு பட்டிக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் சின்னதாக ஒரு வெள்ளை கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஒரு சின்னதாக மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும். ஸோ அந்த பக்கம் ஸோ அந்த இதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு இந்த மாதிரி மேலே ஒன்று நம்மளோட ப்ளவுஸ் துணியும் கீழே லைனிங் துணியும் ஒரு துணியும் கொடுத்து நம்ம இந்த மாதிரி நேராக எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம டாட் பிடிச்சோம் இல்லையா? அந்த டாட்டை இப்படி மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ மேலே உள்ள கிளாத்து, நடுவால் உள்ள கிளாத்து, கீழே உள்ள கிளாத்து எல்லாமே சேமாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கீழே உள்ளது விலகலாம், மேலே உள்ளது விலகிட்டு போகும். ஸோ அதனால் 3 லைனுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக பிடிச்சி இழுத்து தைக்கணும்.
ஸோ 2 பார்ட்டும் நம்ம வந்து பட்டி இப்போ வந்து தச்சாச்சு. தச்சதுக்கப்புறமா இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குது இல்லையா, முன்னெல்லாம் வந்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு முன்னாடியே இப்படிட்ட ஒரு அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த தையல் வந்து போடுவாங்க. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே போடுறோம். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து விட்டு ஸோ இப்படி வந்து நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரெஸ் தையல் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு, தூக்கிக்கிட்டு இருக்காது. அதனால் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ அதே போலயே இன்னொரு இதுலேயும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கா, பட்டி கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து கரெக்டாக நம்ம வந்து கீழே வந்து மடிச்சு அடிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு பட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இது மிச்சம் இருக்கிறத மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த அளவுக்கு தான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவு நம்ம கீழே போட்டது போக மிச்சம் இருக்கிற துணியை அப்படியே மடித்து நம்ம அதையும் வந்து கீழே அடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டிக்கு வந்து இந்த மாதிரி தான் தைக்கணும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். உங்களுக்கு இன்கேஸ் மடிச்சடிக்க கரெக்டாக வரலைன்னா நீங்கள் ஒரு பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கை வந்து எடுத்துக்கலாம். கை பார்ட் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 1/4 இன்ச்சில் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எதுன்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே அது வந்து கைக்கு வந்து நம்ம மடிச்சு அடிக்க எல்லோரும் மடிச்சு அடிப்பாங்க. பட் இன்கேஸ் நம்ம மடித்து அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மறந்தாப்பில் மாற்றி அடிச்சிருவோம். அதனால் இப்போ இவங்க இந்த ப்ளவுஸ் எதுக்காக நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்துக்கிட்டு கட் பண்ணுறேன் அப்படிக்கு இந்த ஷோல்டர் சைடு வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட ஷோல்டர் வந்து கீழே இறங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே போலயே இன்னொரு பார்ட்டுக்கும் ஷோல்டர் சைடில் வந்து 1/4 இன்ச்சில் வச்சு நான் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் வந்து 2 தையல் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இன்னொரு தையலும் சேர்த்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டோட ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது சின்ன சின்ன பிசில் இருந்தாலும் அதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நானும் கட் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா கைப்பகுதியை வந்து எடுத்துக்கலாம். இந்த கைப்பகுதியில் நமக்கு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிடில் சைடையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த ஆர்ம் ஹோல் சைடு வந்து எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து பேக் பார்ட்டு. ஸோ அந்த பக்கம் இருக்கிறது நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நம்ம எது ஃப்ரண்ட் பார்ட் எது பேக் பார்ட்டுன்னு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து கைக்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் மடிச்சும் அடிக்க வேணாம். நமக்கு எது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோ அந்த பக்கமாக வச்சு அடிச்சுட்டு அப்புறமா வந்து மடிச்சு அடிங்க. இன்கேஸ் நமக்கு வந்து மாற்றி வரும் ஒவ்வொரு சமயங்களில். நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் தப்போம். ஒவ்வொரு நேரங்களில் மறந்துடுவோம். ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணுவோம். அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த கையில் தான் நிறைய பிரச்சனை வரும். ஆர்ம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நமக்கு நிறையா பிரச்சனை வரும். கையை வந்து மடித்து அடிச்சிருப்போம், ஆனால் தைக்கும் போது மாற்றி அடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். அடுத்து வந்துக்கிட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா மாற்றி அடிப்போம். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து கையை வந்து ஃபஸ்ட்டு வந்து மடிச்சடிக்காமல் லாஸ்ட்டாக ஆர்ம் ஹோல்னால் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். எவ்வளோ வருது அப்படி சொல்லிட்டு நம்மளோட ப்ளவுஸில் வந்து அளந்துக்கிட்டு அப்புறமா நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பக்கம் ஒரு பக்கம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக அளந்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் விட்டு போகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்புறம் மொத்தமாக ஒரு லைன் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஈஸி வே. அப்புறம் வந்து ஃபஸ்ட்லேருந்து தைக்கிறனாலும் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம்.
ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே போலயே நீங்கள் வந்து இன்னொரு சைடுக்கும் அந்த மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டா போதும். கையும் சரி கழுத்துக்கும் சரி அவ்வளோதான் வரும் தைக்கிறதுக்கு. ரொம்ப விட்டோம்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோதான் மடிப்பும் வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து கைக்கு வந்து தைச்சிட்டேன். ஸோ கை தைச்சிட்டு அளந்துக்கிறேன். நம்மளோட ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்து கை எவ்வளவு இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ இந்த கரெக்டாக கார்னர் சைடில் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். கார்னர் சைடு இங்கே வந்து கார்னர் சைடு அடிக்கக்கூடாது. நான் மறந்தாப்பில் அடிக்கிறேன்னு என்னன்னு தெரில. நடுவால் இல்லைன்னா இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் நடுவால் தான் அடிக்கிறேன். ஸோ நடுவில் அடித்தா தான் நம்ம எம்மிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கார்னரில் தைச்சோம்னா நம்மளால் எம்மிங் பண்ண முடியாது. அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கா நம்மளோட பட்டியிலேருந்து நெக் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தானே தைக்க போகிறோம். ஸோ நம்ம தைச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நெக்கு வந்து ஜாயின் பண்ணணும். நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளவுஸை கரெக்டாக அந்த ஷோல்டரில் கரெக்டாக அதையும் நல்லா மடித்து விட்டுட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸையும் கரெக்டாக அதில் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஆர்ம் ஹோல்லேருந்து கரெக்டாக அதை வந்து அந்த ப்ளவுஸுக்கு மேலே கரெக்டாக வைங்க. கரெக்டாக நம்ம தைச்சிருந்தோம்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஷோல்டர்கிட்ட வச்சு நம்ம நெக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த பட்டிக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கழுத்துக்கிட்ட நமக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கழுத்துக்கும். நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 2 இன்ச் இருந்தால் கூட போதும். கழுத்துக்கு வந்து முடிச்சு அடிக்கிறதுக்கு 2 இன்ச் இல்லைங்க, 2 பாயிண்ட் அந்த ஒரு லைனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஒரு 2 லைன் இருந்தால் கூட நமக்கு அடிக்கிறதுக்கு போதுமானது. ஸோ 5 லைன்ஸ் 5 டாட் இருக்குன்னா 5 இன்ச்சு 5 இன்ச் இல்லை .5 ஓகேவா. அந்த அளவு வந்து நம்ம தைக்கிறதுக்கும் போதுமானது. ஸோ அது போக நான் கழுத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிசிலாக இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கழுத்தை வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் இருக்கிறதையே அப்படியே நம்ம அது மேலே வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ஸோ நமக்கு தையலுக்கு போக மிச்சம் இருக்கிறத வந்து இந்த குட்டியோட தையலுக்கு போக நம்ம மேலே ஒரு கோடு, கீழே வந்து இதில் அளவு நம்ம ப்ளவுஸோட அளவு, மேலே இருக்கிற லைன்ஸ் வந்து தையலுக்கு, அது போக அந்த மிச்சம் இத்தனையோண்டு கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த பட்டன் ஹூக் சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறணும். தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சில் வந்து 2 கிளாத் வந்து அதோட நம்மளோட முன்பக்கம் ஹைட் எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஹைட் அளவுக்கு நம்ம ஒரு 2 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ச்சில் வந்து 2 கிளாத் ஓகேவா. 2 இன்ச் வந்து லென்த் இருக்கணும். ஹைட் வந்து உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடும், இன்னொன்று வந்து பேக் சைடும் வச்சு தைக்கணும். இப்போ ஐவுக்கு வந்து உள்ளுக்கு கூடி வந்து தைக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐவுக்கு தைக்க போகிறோம் அப்படின்னா மேலே வச்சு தைக்கணும். அப்புறம் வந்து பட்டன் வைக்கிறதுக்கு நம்ம இது மாட்டுவோம் இல்லையா, அந்த பகுதிக்கு வந்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி வைக்கணும்னா உள்ளுக்கு கூடி வச்சு தைச்சு மேலே திருப்பணும். இப்போ நான் வந்து வெளியில் கூடி வச்சு தைச்சு உள்ளுக்கு மடித்து அடிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஐவுக்கு வைக்கிறது. இதில் எப்படி நம்ம தைக்கிறோம் அப்படின்றத பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நமக்கு வந்து ஊக்கு வைக்கிற இடம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் வைக்கிற அது மாட்டுவோம் இல்லையா, கொக்கி மாட்டுற அந்த லூப் வைக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து கிளாத் விட்ருப்போம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அடித்து தைச்சிட்டு அப்புறமா அதில் மடித்து வச்சு தைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது மட்டும் எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படின்றத நான் ஈஸியாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் அது கிளியராக வந்து இதில் வியூ பண்ணலையோ அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது மட்டுமே தனியாக எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அதில் மடிச்சுட்டு அப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ஸோ முடிஞ்சு இப்போ நம்ம இந்த லூப் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். ஸோ பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா
ஹேண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம், கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளவு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ப்ளவுஸில் இருக்கிற கையோட அளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா. அவங்க இப்போ வந்து மெலிஞ்சதுனால உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கம்மியாகிடுச்சு. 36 சைஸு, அது வந்து 42 சைஸ் ப்ளவுஸு, 40 சைஸ் ப்ளவுஸு, பட் 36 தான் இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பிடிச்சி தச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி தைச்சதுனால பிடிச்சி தச்சுருங்க, இந்த அளவுக்கு எனக்கு தைங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம உங்களுக்கு என்ன அளவு இருந்ததோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 8 இன்ச்சு, இதில் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் கொடுத்துக்கணும். ஸோ இந்த லைன் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அக்கிள் எல்லாமே நம்ம லைன் ஒரு டாட் வந்து போட்டிருப்போம், எவ்வளவு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே போலயே இன்னொரு சைடும் நம்ம வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக அதில் வந்து 2 ஆர்ம் ஹோலும் கரெக்டாக இருக்கான்னு பிடிச்சிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோலோட சுற்றளவு எவ்வளவு அப்படின்றது, கையோட சுற்றளவு, அப்புறம் இடுப்பு சுற்றளவு, ஸோ 2ம் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் சைடு மடித்து போட்டு, ஸோ நம்மளோட இடுப்பு சுற்றளவு 32/4, அப்போ 16 வரும். 16ல் பாதி 8 இன்ச் இல்லையா. ஸோ 8 மார்க் பண்ணி நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பேக் சைடு தனியாக அடிச்சுக்கணும். மடித்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா 2யும் ஜாயின் பண்ணி தைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து ஜாயின் பண்ணணும் இல்லையா. ஸோ கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து 1.5 இன்ச், அதாவது நம்ம ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலை அப்படியே கிராஸாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைன் ஃபார்ம் பண்ணி கட் பண்ணி நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சும்மாவே வச்சு நம்ம உள்ளுக்கு கூடி தள்ளி உள்ளுக்கு விட்டு தைச்சிக்கலாம். மேலே வச்சு தைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் தைச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா. ஸோ நீங்கள் கையெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து தப்பே வராது. ஸோ கழுத்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் சின்ன கட் போட்டுக்கலாம். சின்ன கட் போடும் போது நமக்கு திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வளைவும் வந்து நம்ம எந்த நெக்கு கொடுத்துருக்கோமோ அந்த நெக்கு கரெக்டாக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். பட் அந்த கட்டிங் போடலை அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து நெக் ஷேப் கொடுக்காது. அதனால தான் அந்த கட்டிங் போடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து 1/2 இன்ச்சில் மடித்து உள்ளுக்கு கூடி மடித்து விட்டுக்கலாம். ஸோ உள்ளுக்கு ஃபுல்லாக மடிக்கக்கூடாது, 1/2 இன்ச்சில் மடிச்சுக்கலாம். உள்ளுக்கு பாதியும் வெளியே பாதியும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டு ஃபுல்லாக ஒரு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நெக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ பார்க்கும்போது இப்படி இருக்குது. நீங்கள் வந்து எம்மிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நீட்டாக ப்ளவுஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்கு கூடி ஒரு தையல் தான் போட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணுங்கள். ப்ளவுஸ் படி நம்மளோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளோட இடுப்பு பகுதி முழு சுற்றளவும் கரெக்டாக இருக்கா, ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த தையல் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டே இந்த தையல் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அளவு பார்க்கும்போது கரெக்டாக இல்லைன்னா எல்லாத்தையும் பிரிக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு போட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தையல் போடுங்க. வீடியோவில் வந்து எப்படி நார்மல் ப்ளவுஸை வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.